கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரோசர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். அவர்கள் இது நாள் வரை பயன்படுத்தி வந்த கரும்புடன் கூடிய அந்த விவசாய சின்னத்தை அக்கட்சியிடமிருந்து அக்கட்சியினுடைய சம்மதமின்றி பறித்து அதனை புதிதாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியான பாரதிய பிரஜா கட்சி என்று ஒரு கட்சி ஒன்று இருக்கிறது. அந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கட்சி எங்கே தேர்தலில் நின்றது, எவ்வளவு வாக்கு வாங்கியது என்பதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க உண்மைகள். ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மைக்கு சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டியது, இந்த சின்னம் மாற்றத்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி குறையுமா என்பதுதான். உண்மையில் பார்த்தால் அப்படி ஏதும் நடக்கப் போவதில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த கட்சியில் பற்றுக்கொண்ட அதனுடைய தொண்டர்கள், தம்பிமார்கள், அவர்கள் 24 மணி நேரத்தில் இதை கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அந்த சின்ன மாற்றத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய வாக்கு திருடும், களவாடும் சதியை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இப்பொழுதும் பேசுகிறேன். ஏனென்றால் இதை தடுப்பது எப்படி என்பதை நாம் தமிழர் கட்சி யோசிக்க வேண்டும். ஒரு சின்னத்தை ப்ராபகேட் பண்றது, அதை கொண்டு போகிறது, அதில் மக்களை வாக்களிக்க செய்வது எல்லாம் 90% சாத்தியம். ஒரு 10% மட்டும்தான் நாம் தமிழர்களுடைய பரிபூர்ண அந்த சின்னம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் போட்டுருவாங்க. அதான் நாம் தமிழர் நினச்சிக்கிட்டு. ஏன்னா வேட்பாளர் பெயரும் சின்னமும் தான் அங்கே இருக்க போகிறது, கட்சி பேர் இருக்க போகிறது இல்லை. எனவே ஒரு 10% ஓட்டு ஸ்பில் ஓவர் போயிடும். அது கடைசியில் அது வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போகும், அந்த கணக்கு தான் போகும். இதெல்லாம் இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, மெயினாக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டினுடைய 2வது பெரும் கட்சியாக மாற வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி ஒரு ஆழ்ந்த சதி திட்டத்தில் ஈடுபடுகிறது. இதுவரை அது இன்னொரு கட்சியினுடைய தலைமையிலான அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, மற்ற உதிரி கட்சிகள் இருக்கின்றன. எல்லாம் ஒரு இடத்துல போட்டியிடக்கூடிய கட்சிகள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 10 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுறாங்க. அது இன்றைக்கு அதற்கு எந்த விதமான 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு, அவ்வளவுதான். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அதே போல மற்றொரு கட்சியான தமிழ் மாநில காங்கிரசுக்கு எந்த எம்எல்ஏவும் இல்லை. அது ஒரு 3 இடத்தில் போடுகிறது. சைக்கிள் சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் தவிர, இந்த 13 வேட்பாளர்கள் தவிர மற்ற 26 இடங்களிலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிகள் தான் அதனுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் போட்டியிடுகின்றன. அதாவது அவர் வேலூரில் போட்டியிடுகின்ற ஏசி சண்முகமானாலும், பெரம்பலூரில் போட்டியிடுகின்ற ஐஜேக தலைவர் அவரானாலும், அதன் பிறகு தென்காசியில் போட்டியிடுகின்ற அதாவது தமிழக முன்னேற்ற கழகம் அந்த கட்சியினுடைய ஜான் பாண்டியன் ஆனாலும், இவர்கள் எல்லோரும் பாஜக சின்னத்தில், தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். இப்பொழுது முக்கியமான இடத்துக்கு வருகிறேன். தாமரை சின்னத்தில் மேலும் 2 பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, ஒருத்தர் வந்துட்டு இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவங்க 2 தொகுதியில தான் போட்டிடுறாங்க. ஸோ இப்போ 26ல் 2, 24. அப்புறம் இன்னொன்று சுயேட்சை சின்னத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். ஸோ அதையும் போச்சுன்னா 23 தொகுதிகளில் அவங்க போட்டிடுறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சின்னத்தை, வேட்பாளர்களினுடைய பெயர்களை பேலட் யூனிட்ல அரேஞ்ச் பண்றாங்க இல்லையா, அந்த பேலட் யூனிட்ல அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது மேலே வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அதுதான் முன்னாடி வரும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஜேபியும் காங்கிரஸும் தான் அங்கீகரிக்கப்பட்ட தேச கட்சிகளாக இருக்கின்றன. ஸோ முதல் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தென்சென்னைன்னு எடுத்துக்கோங்களேன். தென்சென்னையில் வந்துட்டு பாரதிய ஜனதா தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க. அவங்களோட பேர் மேலே இருக்கும்.
அடுத்தபடியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அளவில் திமுகவும் அதிமுகவும் தான். அடுத்தபடியா திமுகவினுடைய வேட்பாளர் இடம் பெறுவார். அவர் உதயசூரியன் சின்னத்தில் அவர் நிற்பாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக மற்றொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஜெயவர்தன், அவர் ஜெயக்குமாரோட பையன், அவர் நிற்கிறாரு. 3 பேர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வரும். இது வந்து பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்ற அடிப்படையில் அது வரும். இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை கொடுத்தாங்க ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய வேட்பாளர் பெயர் வரலாம், இல்ல வேற ஒரு அங்கீகரிக்கப்படாத ஆனால் அங்கீகரிக்கப்படாத வேறொரு கட்சியுடைய சின்னம் அங்க வரலாம். இப்ப இதுல இன்னும் கவனிக்கணும் அப்படின்னோம்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பதிவாகக்கூடிய வாக்குகளை அப்படியே உள்ளிருந்தபடியே மேல இருக்கக்கூடிய அந்த முதல் வேட்பாளருக்கு அந்த கணக்குக்கு கொண்டு செல்ல முடியும். இதுதான் நிரூபணம் ஆயிருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் வழியா இந்த மாதிரி செய்ய முடியும். அதாவது இப்ப 2வதா திமுக இருக்குது. இப்போ ஒரு பூத்துல வந்துட்டு 800 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்துட்டு 60% போல் ஆகுது அப்படின்னா 8×6 = 48. இந்த 480 ஓட்டுல 200, 225, 230 ஓட்டு வந்துட்டு திமுகவுக்கு போயிடும். அதாவது இப்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய கனவு உளவு தகவல் போடலங்க இதன்படி போயிடும். இவங்க பாஜக இருக்கிற ஸ்ட்ரென்த் டென்ஷன் இல்லை. எந்த அளவுக்குன்னா ஒரு பூத்துக்கு அவங்க 50 ஓட்டு பெற்றாலே பெரிய விடயம், இருந்தாலும் வைப்போம், ஒரு 50 ஓட்டு வைப்போம். ஏன்னா 12%, 13% நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வைப்போம். அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு 150 ஓட்டு வரைக்கும், 150, 180 ஓட்டு வரைக்கும் பெறுவாங்க. அந்த கட்சியினுடைய வாக்குல இருந்துட்டு 3ல் 1 பங்கு வச்சுக்கோங்க. 150 அப்படின்னோம்னா 160 வச்சுக்கோங்களேன். 3ல் 1 பங்குன்னா எவ்வளவு ஆச்சு? ஒரு 50, 55 ஓட்டு வந்துட்டு அப்படியே மேல தள்ளுங்க. பாஜக கணக்குல தள்ளிட்டீங்க அப்படின்னோம்னா இவங்க 100 ஓட்டாங்க, அவங்க 105 ஓட்டு ஆயிடுது. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி ஒரு 60 to 80 ஓட்டு வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 50 இல்லாட்டி 60%, 50 ஓட்டு மேல தள்ளினீங்கன்னா பாஜக 185 ஓட்டு ஆயிடுச்சு. ஸோ பாஜக விட கம்மியா அதிமுக ஆயிடுச்சா? நாம் தமிழர் கட்சி இன்னும் பயங்கரமா குறைஞ்சு போச்சா? அடுத்தபடியா இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம், ஏற்கனவே அந்த சின்னத்துல போட்டியிடுறவங்க, இதுல இருந்து ஒரு 10 ஓட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஓட்டையும் வழிச்சு தூக்கி அப்படியே பிஜேபி கணக்கில் போட்டுடலாம். ஒன்றும் கோச்சிக்க போறதில்ல, அது யாருக்கும் தெரியாது. அதுக்கு கீழே இருக்க சுயேட்சை, அதுல இருந்து இதே மாதிரி வழிச்சு போட முடியும். இப்படியெல்லாம் செய்யும் போது பாத்தீங்கன்னா பாஜகனுடைய ஓட்டு ஸ்ட்ரென்த்து திமுகவுக்கு அடுத்தபடியா 2வது பெரிய கட்சி அது வந்துடும். ஏன் முதல் கட்சியாக வரலாம்னா வரலாம், யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால இப்போதைக்கு இந்த அளவுக்கான திருட்டுத்தரத்தை பண்றதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அது வரக்கூடிய இடங்கன்னா காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடத்துல அவங்க அந்த மாதிரி வேலையை செய்வாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எச்சரிக்கை. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு மெயினா மாநில கட்சிகளின் அழிப்பதன் மூலம் தாங்கள் வளருவது ஒரு நோக்கம். முதல்ல மாநில கட்சிகளை அழிப்பதன் மூலம் மாநிலங்களே பின் நாடில் அழிப்பது. மாநிலங்கள் வேண்டாம் அவங்களுடைய அரசியல். அவங்களுடைய ஒற்றையாட்சி முறைக்கு வந்துட்டு மத்தியில் அரசு இருக்கணும், நேர மாவட்ட நிர்வாகம், நடுவில் மாநிலம் அப்படின்றதே ஒன்று இருக்கக்கூடாது, மொழி அப்படின்றதே ஒன்று இருக்கக்கூடாது, பண்பாடுன்றதே ஒன்று இருக்கக்கூடாது. நேராக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் மாவட்டம் போறோம், மாவட்ட கலெக்டர், அப்புறம் மாவட்டத்தினுடைய எஸ்பி, அவர் ஆள்றதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்குது, எல்லாத்தையும் மேலேருந்து சொல்லுவாங்க, அதை அவங்க செய்வாங்க. நடுவில் மாநில சட்டமன்றம் அதெல்லாம் தூக்கி அழிச்சு தூக்கி போடுது. இதுதான் மோடியினுடைய அல்டிமேட் பிளான். ஸோ அந்த இடத்த நோக்கி அவங்க நகரணும்னா மாநில கட்சிகளை அழிக்கணும். இங்கே வந்துட்டு வேற வேற வழியில் அழிக்கலாம். இப்போ மராட்டியத்தில் எப்படி செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி கபலீகரம் உடைக்கிறது, அப்புறம் முழுங்கிடுறது அந்த கட்சியை. அங்கே மராட்டியத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷெட்டே அவனுடைய தலைமையிலான அந்த சிவசேனா கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் மட்டும் சீட்டை கொடுத்துட்டு அதிகமான எண்ணிக்கையில் அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக தான் நிற்கும். அங்கே இருக்கக்கூடிய 48 தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக 32 இல்லாட்டி 34 தொகுதியில் நிற்பாங்க. அவங்க ஏதாவது கேள்வியை கேட்க போறாங்க? சரிதானா? எல்லாம் ஊழல் பண்ணி பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டவங்க, இல்லாட்டி பாஜக கிட்ட வெலை போடவங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. அது பாஜக இப்படிதான் சமாளிக்கும். தேர்தல் பிடிச்சிட்ட உடனே நீங்களாம் தனியா இருக்க வேணாம், எங்களோட மெர்ஜ் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே அதை வந்துட்டு மெர்ஜ் ஆக்கிடுவாங்க. ஸோ பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சி ஆயிடும். ஆனா அதுக்கு இடையில வந்துட்டு சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பிரிவும் காங்கிரஸும்
அதே மாதிரி என்சிபியும் உடைச்சிருக்கிறாங்க, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அஜித் பவார் வச்சு உடைச்சிருக்கிறாங்க. அந்த அஜித் பவார் வச்சு அந்த கூட்டணி இன்னும் இருக்கு. அது எப்படி பண்ணுது? இதே மாதிரி அங்கேயும் நடக்கலாம். அதை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்றத பார்ப்போம். ஆக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை சதைச்சாச்சு. ஒரு பிரிவு மட்டும் பலமா இருக்குது. அதனுடைய கேண்டிடேட் 3ஆவதா இருக்காரு. அதனுடைய ஓட்டை ஒரு பூத்துலயே 50-60 ஓட்டை எடுத்து அதை பிஜேபிக்கு மாத்திட்டோம் அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. அது ஒரு பலவீனப்படும். ஸோ எடப்பாடி பழனிசாமி கட்சியும் பலவீனப்படுது, நாம் தமிழர் பலவீனப்படுது, பாஜக பலம் பெறுகிறது. இது அந்த கூட்டணியில திடீர்னு இவ்வளவு பாஜக சின்னத்துல இவ்வளவு ஓட்டு திடீர்னு எப்படி அதிகமாச்சுன்னு கேட்டா, எங்களுக்கு கூட்டணி இருக்குல்ல, நாங்க எத்தனை கட்சி கூட்டணி அமைச்சிருக்கிறோம்? 10 கட்சி கூட்டணி வச்சிருக்கிறோம். யாரெல்லாம்? பாமக வச்சிருக்கிறோம், தமாக வச்சிருக்கிறோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வச்சிருக்கிறோம். எங்க கூட தான் வந்துட்டு இவர் பன்னீர்செல்வம் நிக்கிறாரு இல்லையா, எங்க கூட தான் ஏசி சண்முகம் நிக்கிறாரு, எங்க கூட தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஜேகே இருக்குது. இப்படி எதை வேணாலும் கதை சொல்லுவாங்க. 10 இருக்கு. அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் தான் நீங்க பாக்குறது. ஆனா பாஜக தான் அதுல பெரும் கட்சி அப்படின்னு சொல்லி நிறுவி அடைச்சிருவாங்க. மக்கள் இது பெருசா இதை யோசிக்க மாட்டாங்க, இது எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்ட்டு. நாம் தமிழர் கட்சி ஏன்டா அது குறைஞ்சு போச்சு, 12% ஓட்டு வாங்குவேன் அப்படின்னாரு சீமான். அது என்ன 6%, 5% நின்று போச்சுன்னா, அதான் சின்னத்தை பிடிங்கிட்டாங்கல்ல, அப்பயே போயிடுச்சுப்பா. அது இவங்களே வந்துட்டு தினமலர் மாதிரி ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு டீ கடை பெஞ்சார் எழுதுவாங்க. நான் அப்பவே சொல்லலை, இதை எடுத்துட்ட உடனே ஃபீஸ் கொடுக்குற மாதிரி சீமானுக்குன்னு காலி ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு. அதுல கதையை விட்டு நரேட்டிவை செட் பண்றது தானே பாஜகனுடைய வேலை. அது பண்ணி முடிச்சிருவாங்க. அப்பயே அந்த ரெட்டையில சின்னத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தெளிவு போச்சு. அதான் கட்சி பலம் எழுந்து போச்சே. ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் இவரு, இன்னொரு பக்கம் இவரு. அவ்வளவுதான், இவ்வளவுதான். இன்னொரு ஓட்டு வாங்கினாங்களா அதே பெருசா இப்படி பரட்டுவாங்க அங்க. ஆக அவங்களுடைய நோக்கம் 2வது பெரிய கட்சியை தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. இதான் 2024 நோக்கம். அடுத்த நோக்கம் 2024 ஆட்சி பிடிக்கிறது. அது திமுகவான உண்மையான தலைவலி. அது அவங்களாச்சு பாஜக வச்சு. ஆக நாம் தமிழர் கட்சி சின்னம் வந்திருக்குது அப்படின்றதுனாலயோ ஏதோ கிடையாது. சின்னத்தை மாத்துறதன் மூலமா இப்படியான ஒரு சதியை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இதை எப்படி தடுக்க முடியும் என்று பாருங்கள். முடிந்தால் தடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா சார், இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அது மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இருக்கு. அதான் நான் அடிக்கடி சொல்றது. தமிழ்நாட்டில் கடந்த 2019 தேர்தலில் வந்துட்டு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 39 தொகுதியிலையும் போட்டிட்டு 22 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. 6%, கிட்டத்தட்ட 6% ஓட்டு வாங்கினா அந்த கட்சிக்கு 2000 வாக்குச்சாவடிகள்ல ஒரு ஓட்டு கூட கிடையாது. எப்படி அது எங்க போச்சு அந்த ஓட்டெல்லாம்? இது 1999 மதுரையில சுப்பிரமணிய சுவாமி போட்டியிடும் போதே நடந்துச்சு. அவரு கேட்டார் எங்க போச்சு ஓட்டெல்லான்ட்டு. தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும், பதில் சொல்லல. ஸோ இப்படித்தான் நடக்கிறது மக்களே. இதெல்லாம் என் வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தில் நான் திட்ட தெளிவாக எழுதியிருக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா நீங்க வாங்கி படிங்க. இதுதான் உண்மை. இதை நீங்கள் பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள், பரவலாக இதனை பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.